அப்புறமா இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு இருக்கு. டெலிவிஷன்ல ஒரு ஷோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் பிக் பாஸ். அந்த ஷோ ம், அப்படின்னு ம். இருக்கலாம். அதுல ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அது நீங்க தான் ரெஃபர் பண்ணி உள்ள அனுப்புனீங்க அப்படின்ற மாரி ரம்யா ஜோ. சொல்லியிருக்கேன். அந்த கண்டஸ்டன்ட் பேர் ரம்யா ஜோ. ப்ரோ இத நீங்க ஹைலைட் பண்ணி பேசணும்ல. அது நான் செஞ்ச உதவி. எப்படின்னா, அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாருக்கும் நடக்கிற ப்ராப்ளம நான் எடுத்து பேசிட்டு இருந்தேன். அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த பொண்ணே 3 லேக்ஸ் ஃபாலோவர்ஸோ என்னமோ. அந்த பொண்ணே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கிறப்போ, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு விஷயம் பண்ணேன். இந்த மாரி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணேன். இந்த மாரி ஆடல், பாடல் நிகழ்ச்சிலாம் ஆடாதீங்கம்மா. நல்ல அழகா இருக்கீங்க. நல்ல டான்ஸராவும் இருக்கீங்க. சினிமாக்கு வந்துட்டு நல்ல ஃபேஷன் கோரியோகிராஃபர் கிட்ட டான்ஸரா சேருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. சரி நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நான் கேஸ்டிங் டைரக்டர்ஸ் நம்பர்லாம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கேஸ்டிங் டைரக்டர்ஸ் நம்பரும் அனுப்பிச்சேன். அந்த பொண்ணு என்னோட கேஸ்டிங் டைரக்டர் பேசுனதுனால, அந்த கேஸ்டிங் டைரக்டர் பிக் பாஸ்க்கு ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் பிக் பாஸ்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு ரிப்ளை பண்ணுச்சு. ஓ! அதுல இருந்து இன்ஸ்பைரிங்கா தான் நான் அந்த கேஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி ஒரு வீடியோவாவே போட்டு விட்டேன் மொத்தமா. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியே, தெரியாம ஹெல்ப் பண்ணியே இப்படி அந்த பொண்ணு லைஃப் மாறியிருக்கு. அப்ப நம்ம ஏன் வீடியோவ மொத்தமா போடக்கூடாது? எத்தனையோ பேர் மீடியால வந்து கேஸ்டிங் டைரக்டர்ஸ் இல்லாம இருக்காங்க. சரி மொத்தமா போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா போட்டு விட்டேன்.